ஆட்டியச்சு வந்து வித்தியாசமா இருந்துச்சு. நாங்க இதை திரும்பி சாப்பிட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு கல்யாணத்துக்கு தாங்க வந்திருக்கோம். ஆமாங்க, ஒரு இந்திய முஸ்லீம் கல்யாணத்துக்கு தான் வந்திருக்கோம். வாசல்லையே பாத்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை பேரை வச்சு ஒரு அழகான டெக்கரேஷன்ல இருந்துச்சு. பாத்தீங்களா? வாவ், பார்க்கவே அவ்வளவு அழகா இருந்துச்சுங்க. அந்த பூவோட டெக்கரேஷன், அப்புறம் வந்து அந்த லைட்டிங், அப்புறம் இந்த பட்டர்ஃபிளை பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். இதெல்லாம் வந்து நம்மளோட ஜியான் ஃபாத்திமா கேட்டரிங் அண்ட் ஈவென்ட்ஸோட ஏற்பாடு தாங்க. ஹால் உள்ள நுழைஞ்சதுமே ஒரு நல்ல வைப்ரேஷனுங்க. அழகான இந்த பூக்கள் நம்மள வரவேற்ற மாதிரியே இருந்துச்சுங்க. அதோட உள்ளுக்கு போய் பார்த்தா இந்த டேபிள் சேர் எல்லாமே ஒரு அழகான அலங்கரிப்பு இருந்துச்சு. அப்புறம் அந்த மேசையிலையும் சாப்பாடுலாம் வச்சிருந்தாங்க. இப்ப கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. டோம் செட் இல்லாம வந்து இந்த மாதிரி சட்டியில வந்து அவங்க வச்சிருந்தாங்க அவங்களோட சாப்பாடுலாம். அப்படியே வந்து இந்த பிளாமின் பக்கம் வந்தா மாஷா அல்லா மாஷா அல்லா அவ்வளோ அழகான அந்த பிளாமின் போட்டு வச்சிருந்தாங்க பாருங்க. பூக்கள்லயே அதுவும் கலர்ஃபுல் அவ்வளோ அழகா இருந்துச்சுங்க. பாக்குறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்துச்சு. சரி, நம்ம கிட்ட போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு மாப்பிள்ள உட்கார்ற அந்த சேரு, அப்புறம் வந்து பக்கத்துல போய் அந்த பூக்கள், அங்கேயும் பட்டர்ஃபிளை இருந்துச்சுங்க. அந்த பட்டர்ஃபிளை, அதுக்கப்புறம் அந்த பக்கம் போய் பார்த்தா அதே மாதிரி டெக்கரேஷன்ல அவ்வளோ அழகா அந்த காப்பீட்லாம் போட்டு அந்த டே ஒன்னை நாங்கள் முழுசா பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகா இருந்தது. அப்புறம் மறுபடியும் டேபிள் பக்கம் வந்தா பொண்ணு வீட்டார் மாப்பிள்ளை வீட்டாருக்கு தனியா வந்து டேபிள் செட் பண்ணி வச்சிருந்தாங்க. டோம் செட்ல இங்க பாத்தீங்களா ஸ்பெஷலான சிக்கன், மட்டன், அப்புறம் டால்ச்சா, அச்சாறு, வெள்ளசோறு, பழங்கள் இதெல்லாம் செட் பண்ணி அவ்வளோ அழகா வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம கிஃப்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு லட்டும் வச்சிருந்தாங்க. ஓகே, நம்ம வரப்போகும்போது வாசல்ல யாருமே இல்லை. இப்ப போய் பார்த்தா பொண்ணு வீட்டார் மாப்பிள்ளை வீட்டார் எல்லாமே நின்றுட்டு இருந்தாங்க. ஓகே, மாப்பிள்ளை வீட்டார் வந்து பூர்வீகம் வந்து அலையாங்குளம், பொண்ணு வீட்டார் பூர்வீகம் வந்து இளையாங்குடி. அப்படியே உள்ள வந்து பார்த்தா மக்கள் எல்லாம் வந்துட்டாங்க கல்யாணத்துக்கு. ஓகே, அவங்கவுங்க சொந்த பந்தங்களோட பேசிக்கிட்டு இருந்தாங்க. கல்யாணத்துக்குன்னு வந்தா நம்ம முதல்ல பாக்குறது சாப்பாடு தாங்க. ஆமாங்க, அப்படியே கிச்சன் பக்கம் போயாச்சு. கிச்சன் பக்கம் போனா சோறுலாம் சூப்பரா டெக்கரேஷன் பண்ணி அழகா வச்சிருந்தாங்க. பார்க்கவே அழகா இருந்துச்சு. அடுத்து என்ன, கம்பிங் தான், ஆட்டரிச்சி பெரட்டல் சூப்பரா அந்த சட்டியில வச்சிருந்தாங்க. கோழியை பார்த்தீங்களா, பொரிச்ச கோழி சுட சுட இருந்துச்சு. கிச்சன் பக்கம் முடிச்சிட்டு ஹால் பக்கம் வந்தா இந்த கேக்குங்க, வெட்டிங் கேக் சூப்பரா இருந்துச்சுங்க. பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருந்தது. கேக்கை பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தா பொண்ணு மாப்பிள்ள காருங்க. சூப்பரான டெக்கரேஷன்ல இருந்துச்சு. எம்சி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் டிஜே செட்டிங்லாம் எல்லாம் செட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன, பொண்ணு மாப்பிள்ள என்ட்ரி தான். பார்க்கவே அழகா இருந்துச்சுங்க. ஓகே, அதுக்கு பின்னாடியே வந்து பூலாம் தூக்கிட்டு வந்தாங்க. அப்புறம் அவங்க பின்னாடி வந்து சொந்த பந்தங்கள்லாம் வந்தாங்க. பார்க்கவே அவ்வளவு அழகா இருந்துச்சு அவங்க பின்னாடி வரதை பார்த்தது. பொண்ணு மாப்பிளையும் பிளாமின்ல உட்கார்ந்த பிறகு அதுக்கப்புறம் உஸ்தாட் வந்து பச்சடோகாலாம் பண்ணாங்க. பச்சடோகா பண்ண பிறகு அடுத்து என்னது, நம்மளுக்கு சாப்பாடு தாங்க. ஜியான் ஃபாத்திமா கேட்டரிங் அண்ட் ஈவென்ட்ஸோட சாப்பாடு தாங்க நம்மளுக்கு இன்னைக்கு கல்யாண சாப்பாடு. சாப்பாடு வந்து ஸ்பெஷலா வந்துச்சுங்க. ஆமாங்க, பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கும் சாப்பாடு ஸ்பெஷலா வந்து பரிமாறினாங்க. ஜியான் ஃபாத்திமா கேட்டரிங்கோட அந்த உபசரிப்பு ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க. மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் உணவு பரிமாறினாங்க. அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிளையும் சாப்பிட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளும் போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நம்ம டேபிளுக்கு போயிட்டோம். நம்மளுக்கு பசிக்கும்ல, ஓகே நம்ம ஒரு பிளேட் எடுத்து சோறு, கோழி, இறைச்சி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு சாப்பாடு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே, இறைச்சி எடுத்து சோத்தையும் வச்சு நம்ம சாப்பிட்டோம். அப்படிதாங்க இருந்துச்சு இறைச்சியும் அப்புறம் அந்த கோழி. சொல்லவே வார்த்தை இல்லைங்க, அந்த கோழிக்கு அப்படி ஒரு ருசிங்க. ஆமாங்க, உங்க வீட்டு விசேஷங்களுக்கும் ஜியான் ஃபாத்திமா கேட்டரிங்க கூப்பிடுங்க. சாப்பிட்டு திரும்பி பார்த்தா பொண்ணு மாப்பிளையும் கேக் கட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பாருங்க, அழகா இருக்குல்ல கேக்கு. அந்த அழகான மணமேடையில பொண்ணு மாப்பிளையும் மாலை மாத்திக்கிட்டாங்க. அடுத்தது என்ன, டீ காஃபி தான். ஆமாங்க, பசும் பால்ல புரு காஃபியும் டீயும் சூப்பரா இருக்குங்க. அதுவும் லைஃப் கவுண்டருங்க, லைஃப் கவுண்டர். அப்பவே மக்களுக்கு கேக்க போட்டு கொடுத்தாங்க. டீ காஃபியும், டீக்கும் புரு காஃபிக்கும் வடை இல்லாமையாங்க. சூப்பரான வடையும் சமோசாவும் ரெடியா இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ், சுக்ர் பட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. எங்க மச்சான் கல்யாணத்துக்கு செஞ்சாரு, இவருடைய தம்பி கல்யாணத்துக்கு செஞ்சாரு ஃபர்ஸ்ட். அடுத்தது வந்து ஏன் தங்கச்சி கல்யாணத்துக்கு ஒன்று கொடுத்தோம். இல்ல சிறப்பா இருந்துச்சு. ஆக்சுவலி இவருடைய மெனு எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுக்கு வந்து என்னத்தை வந்து அவங்கள்ட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறோமோ சிறப்பாக செஞ்சு கொடுக்குற ஒரு ஆளு. அது ஒண்ணு வந்து வெயிட்டர்ஸ்கள் வந்து அருமையான முறையில வந்து கேட்கறதை எடுத்து தர மாதிரி வெயிட்டர்ஸ் வச்சிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ், அது வந்து நம்ம ரொம்ப 7 ஸ்டார் கொடுத்துடலாம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா வந்து அந்த அரிசி பிரியாணி எடுத்துக்கிறேங்க, ஆச்சரிசி எடுத்துக்கிறேங்க, தல்ச்சாவும் எடுத்துக்கிறேங்க, அருமையா இருந்துச்சு. அதுக்கு வந்து ஆக்சுவலி வந்து அவருக்கு வந்து இன்னும் நம்ம மேல சிறப்பா இருக்கும். நல்லா இருக்கு ஒரு சாப்பாடு. வணக்கம் சிஸ்டர். சிஸ்டர், இப்ப வந்து இந்திய முஸ்லீம் கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க. இங்க வந்து நீங்க சாப்பிட்டுருப்பீங்க. இப்ப இங்க வந்து ஜியான் ஃபாத்திமா கேட்டரிங்கோட தான் வந்து சாப்பாடு எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. சாப்பாடு நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு இது சாப்பிட்டதுல வந்து பிடிச்சது வந்து பொரிச்ச கோழி நல்லா இருந்துச்சு. பொரிச்ச கோழி நல்லா இருந்துச்சு. ஓகே, ஆட்டியச்சு வந்து வித்தியாசமா இருந்துச்சு. நாங்க இதை திரும்பி சாப்பிட்டது இல்ல. நல்லா இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ. அப்புறம் வந்து பிளாமின் அதோட செட்லாம் இருந்துச்சு. ஓகே சிஸ்டர், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஜியான் ஃபாத்திமா கேட்டரிங் ஈவென்ட்ஸை பத்தி அவங்க அவ்வளவு அருமையா சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம A to Z கல்யாணத்துக்கு உள்ள எல்லா ஈவென்ட்களும் அவங்க செய்யறாங்க. அதனால வந்து உங்களோட கல்யாணத்துக்கோ இல்ல உங்க பிள்ளைங்களோட கல்யாணத்துக்கோ நீங்க வந்து புக் பண்றதா இருந்தா ஜியான் ஃபாத்திமா கேட்டரிங்க நீங்க வந்து கண்டிப்பா புக் பண்ணிருங்க. ஓகே, பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.